அவர்கள் தான். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இசை வேளாளர் எனப்படும் ஒரு சாதியவே உருவாக்கினாரு. அதற்கு முன்பு தமிழ்நாட்டுல இசை வேளாளர் எனப்படும் ஒரு சாதியே கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்த சின்ன மேளம், பெரிய மேளம், நட்டுவாங்கம் ஆகிய 3 சாதிகளை ஒன்றாக இணைத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இசை வேளாளர் என அறிவித்தாரு. இந்த இசை வேளாளர் என்றதுமே அடுத்தது அனைவருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, இவங்க தமிழர்களே கிடையாது, இவங்க அனைவரும் தெலுங்கர்கள். விஜயநகர அரசர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தான் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து குடியேறினதா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. தமிழ் சாதிகளையும் தெலுங்கு சாதிகளையும் ஒன்றாக இணைத்து உருவாக்கிய ஒரு சாதி தான் இசை வேளாளர் சமூகம். இந்த இசை வேளாளர் எனப்படும் ஒரு சமூகத்துக்குள்ள தமிழர்களும் இருக்கிறாங்க, தெலுங்கர்களும் இருக்கிறாங்க. இசை வேளாளர்கள் என்றால் யார், இவர்களின் வரலாறு என்ன என்பதை பற்றி, ஏன் அப்படின்னா அந்த சாதி என்பது 20ஆம் நூற்றாண்டில் உருவான ஒரு சாதி தான். இந்த இசை வேளாளர் எனப்படும் ஒரு சாதிக்குள்ள 3 உட்பிரிவுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, சின்ன மேளம், பெரிய மேளம் மற்றும் நட்டுவாங்கம். இதுல சின்ன மேளம் என்பது தெலுங்கு சாதி, பெரிய மேளம் மற்றும் நட்டுவாங்கம் என்பது தமிழ் சாதிகள். தமிழ் சாதிகளான பெரிய மேளம் மற்றும் நட்டுவாங்கம் ஆகிய சமூகங்களை பற்றி வரலாற்று ஏதாவது குறிப்பிட்ட ஆசைப்படுற பொண்ணு காஷ்மீர்ல கொண்டு போய் கொண்டுட்டாங்க. ஏன்னா கோவில்ல தப்பு நடக்காத நினைச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப இதை தடுக்கிறதுக்கு என்ன முறை? நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவன. இவருக்கு எவ்வளவு வன்மம் இருந்தால் இப்படி சொல்லுவார்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கற்பழிப்பே மனிதத்தன்மையற்ற செயல் என்னை பொறுத்த வரைக்கும். பொதுவாக கற்பழிப்பை பற்றி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஆசிஃபாவை மட்டும் குறிப்பாக பேசிட்டு அப்படியே மூடிட்டு வேற பக்கம் போயிட்டார் இந்த ஆள். கற்பழிச்சவனை விட மதம் சார்ந்து மட்டுமே கற்பழிப்பு குற்றத்தை பற்றி பேசுவேன்னு சொல்கிற இவனை மாதிரி ஆட்கள்லாம் மிக மிக கொடூரமான சைக்கோக்கள். இவனை மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து தான் பெண்கள் உஷாராக இருக்கணும். இஸ்லாமில் போன மாதம் கூட 22 வயது பீகார் பொண்ணு, அதுவும் அவங்க மதத்தை சேர்ந்த பொண்ணையே ஒரு மௌலானா மதராசாவிலேயே கற்பழிச்சிருக்கான். இது மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் அவங்க சம்பந்தமா இருக்கு. கிறிஸ்தவ பாதிரியார்கள் எத்தனை பேர் பாவ மன்னிப்பு கேட்க வந்த பெண்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் கற்பழிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த தற்குறி வெள்ளச்சங்கி எவ்வளவு பெரிய பொது பிரச்சனைய மத பிரச்சனையா மட்டும் பேசியிருக்கான்னு பாருங்க. இவரோட கோர் பாயிண்ட் என்னன்னா, அனைத்தையும் படைத்ததே ஈவேரான்னு சொல்ல முடியாம அங்க சுத்தி இங்க சுத்தி ஏஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், நீட், மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட்னு உருட்டிட்டு இருக்கான். ஆடுதடவி அமீரை விட, கருமாந்திர கருவை விட, மனநலம் குன்றிய ஷாலினியை விட, மதவெறி கொண்ட ஷானாவாசை விட நான் அடிக்கிற மாதிரி சொம்பு ஈவேராவுக்கு யாராலையும் அடிக்க முடியாது. இனி ஒருத்தன் பிறந்துதான் வரணுன்ற அளவுக்கு இந்த ஆள் அடிச்சு வச்சிருக்கான்.